கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையாகிய தேவ ஆலோசனையை கேட்கப் போகிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த நாளிலே தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 18வது வசனம். 1 நாளாகமம் 12:18. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசையின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். அருமையான ஒரு வேத வசனம். இன்றைய தேவ ஆலோசனை தலைப்பு, உதவி செய்தால் சமாதானம். உதவி செய்தால் சமாதானம். அதாவது இங்கே இந்த வசனத்தில், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாக இருக்கும், உமக்கு சமாதானம், உமக்கு சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். அதாவது தேவனுடைய ஆவி ஒரு மனிதன் மேல் இறங்கும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தையா சொல்கிறான். உமக்கு சமாதானம் தாவீதே, உமக்கு உதவி செய்கிறாங்கல்ல அவங்களுக்கும் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாகுன்னு சொல்கிறார். ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உதவி செய்கிற ஒரு குணம் நமக்கு இருக்கணும். உதவி செய்வதென்று சொன்னால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிற ஒரு மென்டாலிட்டி, ஒரு குணம், அது வேணும். ஏன்னா ஆண்டவர் கூட நீங்கள் பைபிளில் வாசிக்கும்போது ஏசாயா 41:10, அதாவது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லார். அப்படின்னா உனக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லார். ஆண்டவருக்கு உதவி செய்வது ரொம்ப நல்ல ஒரு குணம் அவருக்கு உண்டு, மனிதனுக்கு உதவி செய்வது. நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திரம் 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் துணை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் துணை செய்கிறதை பார்க்க முடியும். துணை செய்கிறார், யுத்தத்தில் உதவியாக இருக்கிறார். யோசுவாவுக்கு கூட இருந்து உதவி செய்கிறார் ஆண்டவர். நிறைய இடங்களில் ஆண்டவர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு, அவர் விரும்புகிறவங்களுக்கு, அவரை சித்தம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அவரே உதவி செய்திருக்கிறார். அப்போ அதே போல தான் அவருடைய பிள்ளைகளும் ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனநிலை. நம்ம உதவி செய்கிறோமோ செய்யலையே, எல்லாருக்கும் செய்ய முடியாது. ஏன்னா செய்வதற்கான சூழ்நிலை நமக்கு ஒன்றில் பலத்தினால் உதவி செய்ய முடியும், ஞானத்தினால் உதவி செய்ய முடியும், பணத்தினால் உதவி செய்ய முடியும், பதவியினால் உதவி செய்ய முடியும். அப்படி எந்த சூழ்நிலை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி, நமக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி உதவி செய்யலாம். அதுதான், அதுக்கு மிஞ்சி நம்ம செய்ய முடியாது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழைக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா, அந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். இனி ஒரு ஆளால் 100 ரூபா தான் கொடுக்க முடியும், இனி ஒரு ஆளால் 10 ரூபா தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் நம்ம ஊர்லெலாம் சில திருமண நிகழ்வுலலாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது மொய் கொடுப்பீங்க. சில திருமண வீட்டில் மொய் பணம் வாங்குவாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 200 ரூபா கொண்டு கொடுப்பாங்க. ரொம்ப நெருங்கின உறவு முறையான கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, சிலர் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ அதிகமாக கொடுக்கணுன்னா உங்களுக்கு இருந்தால் தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா சாதா போயிட்டு சாப்பிட்டு நம்ம போனதுக்காக ஒரு தங்களால் முடிந்த ஒரு காரியத்தை செய்துட்டு போவாங்க. அதே போல தான் நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் அதற்கேற்ற கிருபை, அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து அதுக்கேற்று நம்ம செய்ய போகிறோம். அதை மிஞ்சி நம்மளால் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. செய்தால் நம்ம மாட்டிக்கொள்வோம். ஆனால் பாருங்கள், அந்த உதவி செய்கிறதில் நீங்கள் பார்க்கும்போது கூட உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யணும். அப்போ நமக்கு சமாதானம், அங்கே உதவி செய்யவங்களுக்கு சமாதானம் வரேன்னு தீர்க்க தரிசனம் வருது. உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு,
இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் நம்மிடத்தில் வந்து பிச்சை கேட்குறான்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மனிதனுக்கு இளமை இருக்கிறது. அதாவது முதிர் வயதுனா பரவாயில்ல. சரீரம் சரியாக இருந்தால் முதிர் வயதிலே அவரால் நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. நம்ம கொடுக்குற தவறில்லை. ஆனால் இளம் வயது வைத்துக்கொள்ளுங்க. எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார். உங்களிடத்தில் வந்து ஒரு ரூ. 50 கேட்குற, ரூ. 100 கேட்குறார், பசிக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சிறுவிலையில் கொடுக்கும்போது உங்கள் கண் முன்னாலேயே அந்த பணத்தை கொண்டு போய் அந்த மனிதன் மது குடித்து விட்டால் எப்படி இருக்கும்? உங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். சாப்பாடுக்குன்னு கேட்ட அந்த காசை அவன் சாப்பிடாம கொண்டு குடிச்சிட்டான். அப்போ நீங்கள் இனி ஒரு தடவை அந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. மனசில் வச்சிருப்பீங்க. சரி, பசிக்குதுன்னு சொல்லி கொடுத்து சாப்பிட்டு போட்டோன்னா, சாப்பிடாம தண்ணி அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. அந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல தான் அதை உதவி செய்யாத ஆட்களுக்கு, செய்யக்கூடாத ஆட்களுக்கு செய்யக்கூடாது. நம்ம உதவி செய்கிறது கரெக்டான ஆட்களை பார்த்து நம்ம செய்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கவனமாக செய்யணும். அதே போல் பாருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப கவனமாக செய்யணும். கர்த்தருக்கு விரோதமானவர்கள், அதாவது தேவனுக்கு விரோதமானவர்கள், தேவ சபைகளுக்கு விரோதமானவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவாங்க. நீங்கள் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு பிடிக்காது, ஆண்டவருடைய பிள்ளைகளை பிடிக்காது, ஆப்போசிட்டாக இதை செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறது கவனமாக ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா உதவி செய்ய போனால் உங்கள் மேலே ஆண்டவருக்கு கோபம் வரும். ஏற்கனவே அவங்க மேலே ஆண்டவருக்கு கோபம் இருக்கும். இவங்க நல்லவங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டு இருக்காங்களே, நீதிமான்களை பகைக்கிறாங்களே, நீதிமான்களை குற்றப்படுத்துகிறாங்களே, பரிசுத்தவான்களை குற்றப்படுத்துகிறாங்களே, மற்றவங்க வாழக்கூடாதுன்ற எண்ணத்தில் செயல்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்போவுமே அவங்க மேலே கோபமாக இருப்பார். அப்போ நம்ம போய் இவங்களுக்கு உதவி செய்ய போனோன்னா அதே கோபம் நம்ம மேலே ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே போல் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாதவர்களுக்கு உதவி செய்வது ரொம்ப கவனமாக உதவி செய்யணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள், தேவன் அழைத்து தேவன் நடத்தும் போது அவங்க சித்தத்தை மாறி செய்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறது ஒன்று, இவங்க செய்கிறது ஒன்றா செய்வாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனால் மாட்டிடுவோம். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க. அவங்களுக்கு செய்த பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், அதாவது ஒரு சகோதரர் அவர் கஷ்டப்படன்னு சொல்லிட்டு, சரி அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை பொருள் தேவையான காரியங்கள்லாம் வாங்கி கொள்ளட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3000 கொடுத்தாராம். இவர் நினச்சது அவங்க வீட்டில் ரொம்ப தரித்திரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறாரு. சரி உங்கள் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மளிகைப்பொருள் வாங்கிருன்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, அந்த 3000 கொண்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க. ட்ரெஸ் இல்லாமல் இல்லை, இன்னும் ஒரு 1000 கூட ஒரு ஆட்டை கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்கினாங்களா. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்து நமக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு சித்தம் செய்யாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா மாட்டிக்கொள்ளுவீங்க. அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே போல் பின்மாற்றம் அடைந்தவர்கள், தேவனை விட்டு பின்மாறி போகிறாங்கல்ல, பின்மாற்றம் அடைந்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறது ஜாக்கிரதை. பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கிறார், ஒருவன் பின்வாங்கி போவானால் அவனிடத்தில் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதாவது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, விட்ட பாவங்கள், குடி, வெறி, இன்னும் பலவிதமான பாவத்தில் போய் தேவனை மறுதலித்து சபைகளுக்கு போகாமல், ஆராதனை போகாமல் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கொள்ளுவீங்க. அதனால் செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யணும். சில நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா உங்களை அப்படியே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதில் விழுந்துடக்கூடாது. இதெல்லாம் ஜெபத்தில் வைக்கணும். ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தடவை
ஒரு ஊழியர், ஒரு தேவ ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர் ஒரு சகோதரை சந்தித்திருக்கிறார்கள். அப்போ அவர் சொன்னார், அவர் உடனே அவருடைய கஷ்டமான இடத்துல நான் பணி செய்கிறேன், சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், கிராமங்கள்லாம் போய் சந்திப்பேன், அங்கே நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க அப்படிலாம் சொன்னபோது எனக்கு இந்த காணிக்கை வரான்னு சொன்னால் இவர் ஒரு பெரிய தொகையை காணிக்கையாக கொடுத்து அவருடைய நிலைமையை பார்த்து கொடுத்தாராம். உடனே அப்புறமா இவர் என்ன செய்தாராம், இனி ஒரு தடவை அவரை சந்தித்தாராம். சந்திக்கும் சொன்னார், ஐயா இங்கே நிறைய மக்களுக்கு பைபிள் தேவைப்படுது, பைபிளே இல்லையா, நீங்கள் கொஞ்சம் பைபிள் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வாங்கி கொடுத்தோன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா, முதல்ல ஒரு 10 பைபிளுக்கு காசு கொடுத்துருக்காரு. அப்புறம் உதவ சொன்னாரா, ஐயோ ஒரு 100 பைபிளுக்கு காசு கொடுத்தா நல்லா இருக்கும். அப்போ இவர் சொன்னாரா, பைபிளை நான் வாங்கி அந்த எந்த இடத்துல உங்களுக்கு தரணும்னு சொல்லுங்கள், அங்கே அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி சொன்ன, இல்லை வேண்டான்னு சொன்னாராம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஏன்னா இவர் அதை உண்மையை செய்கிற ஆள் கிடையாது. அப்புறம் அங்கே அதை கட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ரொம்ப கவனமாக பார்த்து ரொம்ப காரியத்தை நம்ம யோசித்து சில காரியங்களை செய்யணும். அப்போ உதவி செய்வது ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். அப்போ சிலர் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது என்னை ஒரு சபை மேய்ப்பனாகத்தான் ஆண்டவர் என்னை அழைக்கிறார். முதலாக அழைத்து கர்த்தர் என்னை நடத்த ஆரம்பித்தார். அப்போ குடும்பங்களை தர ஆரம்பித்தார். அப்போ ஒரு சபை என்று வரும் பொழுது ஆண்டவர் சில குடும்பங்கள் பல தொழில் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க, பல நிலையில் இருப்பாங்க. அதில் சில வியாபாரம் செய்கிற சகோதரலாம் உண்டு. நான் அந்த இடங்களில் நான் சில நேரத்தில் போகும்போது என்னை பார்த்தோன்னே என்னை கூப்பிடுவாங்க, நான் போய் ஜெபித்திருக்கிறேன். இப்போ ஒரு பழக்கடைன்னு வைத்துக்கொள்ளுங்கள், அந்த போன உடனே நான் போய் ஜெபம் நிற்கும் போதே பழங்களை எடுத்து பார்சல் பண்ணி அப்படி கொடுத்துடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இங்கே வேணா வாங்கி அது காசு கொடுப்பேன், ஏன்னா எனக்கு ஆண்டு சொன்ன காரியம். நீ அங்கே போனாலும் அப்படி ஒரு நாள் தருவாங்க. அது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இன்னும் அந்த இடத்துல போனேன்னு உள்ள எண்ணமும் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் எந்த ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு போனால் அன்பு நிமித்தம் இதை ஒரு நாள் சிலர் செய்திருவாங்க. எத்தனையோ நம்ம திருச்சபையில் உள்ள குடும்பங்கள் ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஜவுளி கடை வச்சுருக்காங்க, எவ்வளோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ண, எந்த இடத்துல போயும் அதில் போனால் அதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமே, அல்லது போய் இலவசமாக கேட்கலாமே அப்படின்னு இதுவரையிலும் எந்த இடத்துக்கும் போக என்ன தேவன் அனுமதித்ததில்லை. எல்லாம் இப்போ காருக்கு சம்மந்தமான காரியங்களை பாருங்கள், எலக்ட்ரிக்கல் காரியமாக இருக்கட்டும், ஒரு பேட்டரியாக இருக்கட்டும், எதுவானாலும் எல்லாத்துக்கும் தெய்வ பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கூலியை என்ன காரியம் அதை கேட்டு வாங்கி கொள்ளணும், இல்லைன்னா வெளியே ஒரு ஆள்கிட்ட கொண்டு விட்டுறது. ஏன்னா அது ஆண்டவர் விரும்பலை. அது சிலருக்கு என்னன்னா கொஞ்சம் பழக்கம் இருந்த உடனே அதை என்ன பண்ணுறது, அதை அப்படி போய் நீங்கள் அதை கொடுத்துருங்க, எங்களுக்கு தேவை இருக்குது, இப்படிப்பட்ட ஆட்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருங்க. அது விசுவாசிகள் இருக்கலாம், மற்ற மக்களாக இருக்கலாம். கவனமாக இருங்க. உதவி செய்ய வேண்டிய இடத்துல செய்தால் தான் ஆசீர்வாதம் வரும். இங்கே தாவீதுக்கு உதவி உண்மையிலே தேவைப்பட்டது. தேவன் தாவீதை விரும்பினார். தாவீதுக்கு உதவி செய்கிற மக்கள் தேவை, அனுகூலமான மக்கள் தேவை. அதனால தாங்க அந்த தேவ மனுஷன் மேலே ஆவி இறங்கணும் சொல்கிறான், உமக்கும் சமாதானம், உமக்கு உதவி செய்ய வந்தவங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நீங்கள் நினைக்கலாம், நான் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், எத்தனை பேர் ஹெல்ப் பண்ண, யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்க? தேவையான ஆட்களுக்கு கொடுத்தீங்களா? தேவ சித்தம் செய்கிறவங்களுக்கு கொடுத்தீங்களா? தேவன் விரும்புகிறவங்களுக்கு கொடுத்தீங்களா? தேவனுடைய அழைப்புள்ளவங்களுக்கு கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுத்ததை அவங்க பிரயோஜனப்படுத்தினாங்களா? தப்பான வழியில் பயன்படுத்தினாங்களா? உங்களை ஏமாற்றி தான் அதை உதவி வாங்கிட்டு போனாங்களா? அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. நம்ம விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சா அது முளைத்து பலன் கொடுக்கும். புரிந்து கொண்டீர்களா? உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யுங்க. கர்த்தருக்கு எதிரானவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்களுக்கு, பின்மாறி போனவர்களுக்கு, தேவன் இல்லை என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு சீக்கிரம் போகாதீங்க. எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஏழைகளுக்கு எல்லாரும் உதவி செய்யணும். ஆனால் நீங்கள் அறிந்து செய்யுங்க, அறிந்து செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எல்லாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணாதீங்க. தேவனுக்கு விரோதமானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணாதீங்க. அது சாபத்தை கொண்டு வரும். சில வீட்டிலலாம் அப்படி சில ஆட்கள் பண்ணுவாங்க. பெற்றோரை எதிர்த்து பண்ணுறாங்கன்னா சமாதானமாக பேசி பாருங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு ஆப்போசிட் நீங்களும் காரியத்தை செய்வதற்கு நிற்காதீங்க. அது சாபத்தை கொண்டு வரும். அது பின்னாட்கள் உங்கள் சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, தாவீதுக்கு உதவி செய்ய வந்தவர்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட பேசினீர். கர்த்தராவே எசப்பா, உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை வேணும். அதே நேரம் யாருக்கு உதவி செய்யணும் என்பதை அறிந்து செய்யணும். தேவையில்லாத ஆட்களுக்கு செய்திடக்கூடாது. கர்த்தருடைய கோபம் இருக்கிறவங்களுக்கு செய்திடக்கூடாது. செய்யக்கூடாத இடத்துல செய்திடக்கூடாது. அதனால் அவங்க ஆசிரத்தை இழந்து போயிடக்கூடாது. அதனால் கவனமாக
ஞானமாக ஜெபத்தில் இருந்து தேவ சித்தத்தை புரிந்து உதவி செய்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், மேன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.